வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி காலை உணவு பார்த்தீங்கன்னா மாம்பழம் வச்சுருக்கோம். மாம்பழம் வந்து நிறைய பேருக்கு அலர்ஜி. நம்ம மாம்பழம் வீடியோ போட்டோன்னே நிறைய பேர் வந்து ரொம்ப ஓவர் சுகர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சுகர் இருக்கிறது உண்மை தான். ஆனால் நீங்கள் காஃபி டீ சாப்பிட்றத விட இது ஒன்றும் பெருசாக சுகர் கிடையாது. அந்த மாதிரி கெமிக்கல் மிக்சடு சர்க்கரை சாப்பிட்றதுக்கு பதிலாக இது வந்து நேச்சுரல் சுகர் வந்து சாப்பிட்றது தப்பு கிடையாது. அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாம்பழம் வந்து பெரும்பாலும் காலையில் சாப்பிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு சுகர் வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிடும். நைட்டு வந்து இரவு வேலையில் வந்து சாப்பிட வேண்டாம். ஓகே, அடுத்து வந்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம். அடுத்து வந்து சுண்டல் வந்து இன்றைக்கி கருப்பு சுண்டல், பச்சை சுண்டலாக வச்சுருக்கோம். தண்ணியில் ஒரு நைட்டு ஊற வச்சு அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். மதியத்துக்கு வந்து வேக வச்சாச்சு. இது வந்து முள்ளங்கி பொரியல். இது ஏற்கனவே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். வழக்கமாக வந்து முள்ளங்கி சாம்பார் தான் வைப்பாங்க. நாங்கள் வந்து முள்ளங்கி பொரியல் பண்ணுவோம். சாம்பார் போட்டால் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும், பொரியல் வந்து நிறையா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து கோதுமாவை கொஞ்சமாக போட்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அடை மாதிரி தட்டிட்டோன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஒன்று சாப்பிட்டிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு. ஓகே, அடுத்து வந்து இது வந்து பாவக்காய் புளிக்குழம்பு, மிதி பாவக்காய் புளிக்குழம்பு. மிதி பாவக்காய் என்னையோட காலியாகிடுச்சு. காய் நிறையா போட்டு வச்சுருக்கோம். 2 பேத்துக்கு வந்து காய் நிறையா தான். ஆனால் காய் நிறையா சாப்பிட்றதுக்காக காய் நிறையா போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. ஓகே.